தமிழக அரசியலில் யார் யாருடன் கூட்டணி என்ற பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா 2026க்கு இன்னும் 10 மாசத்துல தேர்தல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டதுனால கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை இப்போ தொடங்கிட்டான்னு சொல்லலாம். அந்த வகையில் அரசியல் சக்கரம் யாரை நோக்கி சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அடுத்ததாக விஜய் தலைமையிலான அணியை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு அணியை விஜய் தலைமையில் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தற்போது மேலங்கி இருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மக்கள் கூட்டணின்னு ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. வைகோ எல்லாம் இணைஞ்சாங்க, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இணைஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவிட்டாலும் அது அரசியலில் ஒரு விதமான ஒரு புரட்சி ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் ஒரு அணி அமையலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து நிலவி இருக்கு. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளும் இணையலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியாவிட்டாலும் அதற்கான பூர்வாங்க பணிகள், அதாவது கூட்டணிக்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. பாமகவிடமிருந்தும் கிரீன் சிக்னல் வந்துட்டதாக சொல்றாங்க. தேமுதிகவும் பரவாயில்ல, ஜனவரி தான் அறிவிக்கப்படும், இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிற தகவல் வெளியாக இருக்கு. கம்யூனிஸ்டுகளும் திமுக உள்ள இருக்கவா அல்லது வெளியேறவா இந்த சிந்தனையில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்பை தான் விரும்புகிறாங்க. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. இருந்தாலும் இந்த விஜய் தலைமையிலான அமையும் கூட்டணி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அல்லது மாற்றங்களில் இருப்பார்களா, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார்களா என்பது தெரியாத சூழ்நிலையில் விஜய் ஒரு தனி பிம்பமாக இந்த தேர்தலில் உருவாகி இருக்கிறார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக தான் பார்க்கப்படுகிறது.